தங்கமான பையன் விட்டுறாதன்னு சொன்னாங்க. எப்படி தங்கமான பையன் விட்டுறாதன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு சில தகவல் வருது. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னொருத்தருடைய சொத்தை பறிக்காதீங்க, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க. எந்த நடிகையாக இருந்தாலும் நீங்கள் மறுமணம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்ற நான். அது வரலட்சுமியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலட்சுமியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைத்து பேசப்பட்ட அது விஷாலாக இருக்கட்டும், அல்லது சரத்குமாராக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்லுங்க கேட்டேன், இன்னொருத்தருடைய வந்து வாழ்க்கை கெடுக்காதீங்கன்ற நான். உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய ஆதாயத்துக்காக, உங்களுடைய வந்து சுயலாபத்துக்காக இங்கே நீங்கள் அதுதான் நீங்கள் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, எப்போ அவருக்கு டைவர்ஸ் ஆச்சு, இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும் உங்களால்? எப்போ வந்து அவருக்கு டைவர்ஸ் ஆச்சு, எப்போ வரலட்சுமியோட தொடர்பாச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு.